உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ. 50 சவரன் தங்க நகைகள் 10 கிலோ வெள்ளின்னு திருடப்பட்ட பொருட்கள் சம்பந்தமா எந்த தடையுமே கிடைக்காத நிலையில ஒரே ஒரு வெள்ளை நிற காரை வச்சு திருடர்களை கொக்கி போட்டு தனிப்படை பிரிவு போலீசார் கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவத்துல திருடர்கள் இப்போ சிக்கியிருக்காங்க. எப்படி அவங்கள போலீசார் பிடிச்சாங்க, என்ன நடந்தது, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 67 வயதான ரங்கராஜ் தன்னுடைய மனைவி ஹேமலதா மற்றும் மகன் மருமகளோட தன்னுடைய வீட்டுல வசிச்சுட்டு வராரு. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய தந்தையுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக மயிலாப்பூர் போயிருந்திருக்காரு. அப்போ இவருடைய வீட்டை பூட்டிட்டு போன நிலையில தான் மர்ம நபர்கள் இவருடைய வீட்டு பூட்டை உடைச்சு உள்ள இருந்த பொருட்களை திருடுனதா சொல்லப்படுது. வீட்டு கதவு திறக்கப்பட்டிருந்த சூழல்ல அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில அங்க போய் பார்க்கும்போதுதான் குட்டி பீரோ ஒண்ணு திருடப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்குள்ளதான் 50 சவரன் தங்க நகைகள் 10 கிலோ வெள்ளிய அவர் வச்சதா சொல்லப்படுது. 2 பெரிய பீரோக்கள்ல துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்ட நிலையில தான் அதுல எதுவுமே சிக்காததால இந்த குட்டி பீரோவை மர்ம நபர்கள் திருடிட்டு போனதா சொல்லப்படுது. இத பார்த்து அதிர்ந்து போனவர் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா போலீசார் இது தொடர்பா விசாரணையை மேற்கொண்ட சூழல்ல தான் அங்க சிசிடிவி கேமரா இல்லாத நிலையில குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சேலையூர் உதவி ஆணையர் உத்தரவின் பேர்ல 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடிட்டு வந்தாங்க. அப்போ சந்தேகத்துக்கு இடம்படியா அந்த பகுதியில வெள்ளை நிற கார் ஒண்ணு சுத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. அதை தொடர்ந்து காருடைய எண்ணெய் வச்சு கார் உரிமையாளர்கிட்ட போய் விசாரணை நடத்தினப்போ அந்த கார் அவரு விற்று விட்டதா சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 5 பேருக்கு அந்த கார் விற்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. 6வதா ஜமீன் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த சென்னை விமான நிலையத்துல கார் ஓட்டுநரா பணியாற்றிட்டு வரக்கூடிய குமரன் அப்படின்றவர் வாங்கியிருக்கிறது தெரிய வந்திருக்காம். அவர்கிட்ட விசாரணையை மேற்கொண்டப்பையும் அவரும் அதே பதில சொன்னதாகவும் கூறப்படுது. இருந்தாலும் போலீசார் அவங்களுடைய ஸ்டைல்ல குமரன் கிட்ட விசாரணையை மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் குமரன் நடந்த விவரங்களை சொன்னதா கூறப்படுது. தன்னுடைய நண்பர்கள் தான் தன்னுடைய காரை எடுத்துட்டு வர சொல்லி திருட்டு சம்பவத்துக்கு இந்த காரை பயன்படுத்தினதா அவர் போலீசார் விசாரணையில சொன்னதா கூறப்படுது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் அப்படின்றவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருநெல்வேலிக்கு போனப்போ தன்னுடைய மனைவியோட கோடை காலத்தை என்ஜாய் பண்றதுக்காக அவர் போன நிலையில தான் போலீசார் அவருக்காக வழி மேல விழி வைத்து காத்திருந்து அதுக்கப்புறமா பிடிச்சிருந்திருக்காங்களாம். அதை தொடர்ந்து அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில அவர் மேல ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பல தடவை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போயிட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. அப்படி பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும்போதுதான் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த பிரபல கொள்ளையனான செல்வகுமார் அப்படின்றவரோட பழக்கம் ஏற்பட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்காம். திருடப்பட்ட நகைகள்ல 22 சவரன் தங்க நகைய காரப்பாக்கம் பகுதியில விற்றுவிட்டு 8 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு 2 பேரும் பிரிச்சுட்டு அங்கிருந்து போனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்த 22 சவரன் தங்க நகை மட்டும்தான் போலீசார் இப்போ பறிமுதல் செஞ்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து செந்தில் அப்படின்ற இந்த வெள்ளை செந்தில போலீசார் கைது செஞ்சு தாம்பரம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் தலைமறைவா இருக்கக்கூடிய பிரபல கொள்ளையரான செல்வகுமார் அப்படின்றவரை போலீசார் தேடிட்டு வராங்க. அந்த நபரை பிடிச்சாதான் அந்த குட்டி பீரோ சிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரே ஒரு வெள்ளைக்காரை வச்சு தனிப்படை பிரிவு போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ.